வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மார்கழி 9ஆம் நாள். இன்று இறை வணக்கத்துடன் ஆரம்பிப்போம். முதலில் விநாயகர் துதி. ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம்கார கணபதி கணபதி ஓம். ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம்கார கணபதி கணபதி ஓம். மூஷிக வாகனனே மோதக பிரியனே மூஷிக வாகனனே மோதக பிரியனே மூலாதாரனே கலியுக வரதனே. ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம்கார கணபதி கணபதி ஓம். ஐந்து கரத்தானே ஆனை முகத்தோனே ஐந்து கரத்தானே ஆனை முகத்தோனே வேள முகத்தோனே வேண்டினே நுந்தனே வேள முகத்தோனே வேண்டினே நுந்தனே. நினைத்திடும் பொழுதினில் விரைந்து நீ வந்திடு நினைத்திடும் பொழுதினில் விரைந்து நீ வந்திடு கணத்திலில் வந்திடு கருணையும் பொழிந்திடு கணத்தினில் வந்திடு கருணையும் பொழிந்திடு. வீர கணபதி விக்ன கணபதி ராஜ கணபதி நமோ நமோ. வீர கணபதி விக்ன கணபதி ராஜ கணபதி நமோ நமோ. திரிசூல கணபதி த்ரயம்ப கணபதி திரிசூல கணபதி த்ரயம்ப கணபதி சித்தி கணபதி நமோ நமோ. புத்தி கணபதி நமோ நமோ சித்தி கணபதி நமோ நமோ. புத்தி கணபதி நமோ 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 நமோ. ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம்கார கணபதி கணபதி ஓம். கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம். திருப்பாவை 9ஆம் பகல். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனி மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பிரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றே செதிடோ அனந்தலோ ஏம பெரும் தோயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நதின்றலோரம் பாவாய் நதின்றலோரம் பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவெம்பாவை. கோழிச் சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் தின் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழி ஈதென்ன உறக்கமோ வைத்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு கிருஷ்ணர் பாட்டு 1. ஆண்டாள் காயத்ரி மந்திரம் சொல்லலாம். ஓம் பிருந்தாவன ஜனன்யை ச வித்மகே கிருஷ்ண பிரியாயை தீமகி தன்னோ கோத பிரச்சோதயாத். கிருஷ்ணா 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 கிருஷ்ணாதின் ஜனனம் ஓர் அவதாரம் தேவகி மைந்தனே கிருஷ்ணா
கார்முகில் கண்ணனே யாதவனே, கார்முகில் கண்ணனே யாதவனே, தேவர்கள் குலம் காத்த கோபாலனே, கிருஷ்ணாவின் ஜனனம் ஓர் அவதாரம், தேவகி மைந்தனே கிருஷ்ணா. விண்மீன்கள் ஒளி வீசும் நன்னாளிலே விடிவெள்ளி போல வந்த மதுசூதனா, தேவாதி தேவனே என் கண்ணனே, தெய்வீக பரம்பொருளை நாராயணா, துளசிமணி அணிந்தவனே, மூவுலகம் காப்பவனே, என் பரந்தாமா வாசுதேவா, கிருஷ்ணாவின் ஜனனம் ஓர் அவதாரம், தேவகி மைந்தனே கிருஷ்ணா. மலர் தோட்டம் உனை கண்டு மனம் வீசுமே, குழல் கூட உனை கண்டு துதி பாடுமே, மலர் தோட்டம் உனை கண்டு மனம் வீசுமே, குழல் கூட உனை கண்டு துதி பாடுமே, மான் போல விளையாடும் மதுசூதனா, மண்ணுண்ட செங்கமலன் நீதானையா, கோபால கிருஷ்ணா நாராயணா, புவியாளும் தேவா என் கண்ணனே, என் பரந்தாமா வாசுதேவா, கிருஷ்ணாவின் ஜனனம் ஓர் அவதாரம், தேவகி மைந்தனே கிருஷ்ணா. காண வேண்டும் உந்தன் பாதம், பாட வேண்டும் உந்தன் நாமம், பாட வேண்டும் உந்தன் நாமம், காண வேண்டும் உந்தன் நாமம், தேடி வந்தேன் உந்தன் கோவில், சூடி நின்றேன் உந்தன் மலரை, தேடி வந்தேன் உந்தன் கோவில், சூடி நின்றேன் உந்தன் மலரை, நாடி வந்தேன் உந்தன் அருளை, வேண்டி நின்றேன் உன்னை நினைந்து, வேண்டி நின்றேன் உன்னை நினைந்து, காண வேண்டும் உந்தன் பாதம், பாட வேண்டும் உந்தன் நாமம், பாட வேண்டும் உந்தன் நாமம், கோடி கோடி உந்தன் பாடல் பாட வேண்டும் எந்த நாளும், கோடி கோடி உந்தன் பாடல் பாட வேண்டும் எந்த நாளும், இதிலாத இன்பம் தந்து ஆண்டருள்வாய் தேவதேவி, ஆண்டருள்வாய் தேவதேவி, காண வேண்டும் உந்தன் பாதம், பாட வேண்டும் உந்தன் நாமம், பாட வேண்டும் உந்தன் நாமம். மேடம் படிச்சுட்டீங்களா? கேக்கல கடைசியில. ஏமா இல்லதான் மேடம், கடைசியில நீங்க முடிச்சுட்டேன்னு சொன்னது கேட்கவே இல்லை எனக்கு. எங்க இந்த இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிகள். குருவரு ஆன்மீக மையத்திற்கு நன்றிகள் பல. நன்றிகள் அம்மா. அடுத்து ஜெயலட்சுமி சங்கரன் அவர்கள். நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையத்திற்கு எனது வணக்கங்களை தெரிவிக்கின்றேன்.
இந்த ஒரு நிமிஷம். கிருஷ்ணன் மேல ஒரு பாடல். கண்ணா நீ என் முன்னே வந்தால் இதுதான் என் ஜென்ம சாபல்யமே. கண்ணா நீ என் முன்னே வந்தால் இதுதான் என் ஜென்ம சாபல்யமே. சின்ன கண்ணா நீ என் முன்னே வந்தால் இதுதான் என் ஜென்ம சாபல்யமே. கண்ணை பொத்தும் உன் கைகளிலே வெண்ணையின் வாசம் வீசுதடா. கண்ணை பொத்தும் உன் கைகளிலே வெண்ணையின் வாசம் வீசுதடா. வெண்ணை சிதறிய பாதையில் சென்றால் கண்ணா நான் உன்னை கண்டு கொள்வேன். வெண்ணை சிதறிய பாதையில் சென்றால் கண்ணா நான் உன்னை கண்டு கொள்வேன். என் தெய்வமே நான் உன்னை கண்டு கொள்வேன். சின்ன கண்ணா நீ என் முன்னே வந்தால் இதுதான் என் ஜென்ம சாபல்யமே. சின்ன கண்ணா நீ என் முன்னே வந்தால் இதுதான் என் ஜென்ம சாபல்யமே. தத்தை தவழ்ந்து நீ நடந்தால் தண்டை சிலம்பொலி கேட்குதடா. தத்தி தத்தின தவழ்ந்து நீ நடந்தால் தண்டை சிலம்பொலி கேட்குதடா. தித்திக்கும் தேன் குழல் ஓசையிலே கண்ணா நான் உன்னை மறந்திடுவேன். என் தெய்வமே நான் என்னை மறந்திடுவேன். தித்திக்கும் தேன் குழல் ஓசையிலே கண்ணா கண்ணா நான் உன்னை மறந்திடுவேன். என் தெய்வமே நான் என்னை மறந்திடுவேன். சின்ன கண்ணா நீ என் முன்னே வந்தார் இதுதான் என் ஜென்ம சாபல்யமே. சின்ன கண்ணா நீ என் முன்னே வந்தால் இதுதான் என் ஜென்ம சாபல்யமே. ராமநமோ 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 ராம ராமநமோ 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 ராம ராமநமோ. தசரத நந்தன ராமநமோ வசுதேவ நந்தன கிருஷ்ண நமோ. தசரத நந்தன ராமநமோ வசுதேவ நந்தன கிருஷ்ண நமோ. ராமநமோ 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 ராம ராமநமோ. ஜானகி வல்லப ராமநமோ ருக்மிணி வல்லப கிருஷ்ண நமோ. ஜானகி வல்லப ராமநமோ ருக்மிணி வல்லப கிருஷ்ண நமோ. ராமநமோ 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 ராம ராமநமோ. தாடகி நர்தன ராமநமோ பூதகி மர்தன கிருஷ்ண நமோ. தாடகி நர்தன ராமநமோ பூதகி மர்தன கிருஷ்ண நமோ. ராமநமோ 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 ராம ராமநமோ. ராவண மர்தன ராமநமோ கம்ச விமர்தன கிருஷ்ண நமோ. ராவண மர்தன ராமநமோ கம்ச விமர்தன கிருஷ்ண நமோ. ராமநமோ 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 ராம ராமநமோ. தீனதயாள ராமநமோ दीन रक्षक कृष्ण नमो दीन दयाल राम नमो दीन रक्षक कृष्ण नमो राम नमो राम नमो
రామ నమో రామ రామ నమో రామ నమో రామ నమో రామ నమో రామ రామ నమో. ஒரு மலையாள பாட்டுல 10 அவதாரங்களும் சேர்ந்து வரும் இந்த பாடல்ல. அத நான் இப்ப பாடுறேம்மா. அம்பாடி தன்னில் பிறன்ன பாலா ஆஷத ரட்சக பாலயமாம். அம்பாடி தன்னில் பிறன்ன பாலா ஆஷத ரட்சக பாலயமாம். மஷ்யம் ரூபமாண்டு வேதமெல்லாம் வீண்டெடுத்த தேவ கும்பிடுனே. மஷ்யம் ரூபமாண்டு வேதமெல்லாம் வீண்டெடுத்த தேவ கும்பிடுனே. ஆமையாய் மண்ணீரம் தாங்கியோனே தேவர்கள் கேதம் கலைஞவனி. ஆமையாய் மண்ணீரம் தாங்கியோனே தேவர்கள் கேதம் கலைஞவனி. பூமிய சாகர கொண்டு போயா துஷ்டன கொண்டு வராக மூர்த்தி. பூமிய சாகர கொண்டு போயா துஷ்டன கொண்டு வராக மூர்த்தி. பிரகலாத தாத வதத்தினாயி கோர நரசிம்மம் ஆயவனே. பிரகலாத தாத வதத்தினாயி கோர நரசிம்மம் ஆயவனே. உன்மதமான மகாபலிதன் தர்ப்பம் தீர்ப்பாய் வண்ண வாமனனே. உன்மதமான மகாபலிதன் தர்ப்பம் தீர்ப்பாய் வந்த வாமனனே. க்ஷத்ரிய வம்சம் முடிப்பதினாய் வந்து பிறந்த பரசுரமா. க்ஷத்ரிய வம்சம் முடிப்பதினாய் வந்து பிறந்த பரசுரமா. ஜானகி சேரணாம் ராவணனே கொள்வான் ஜனிச்சான் ஸ்ரீ ராமச்சந்திரா. ஜானகி சேரணாம் ராவணனே கொள்வான் ஜனிச்சான் ஸ்ரீ ராமச்சந்திரா. ஆசிரம் சாவிநாசனம் செய்வான் ஸ்ரீ பாலபுத்திரனாய் வந்த தேவா. ஆசிரம் சாவிநாசனம் செய்வான் ஸ்ரீ பாலபுத்திரனாய் வந்த தேவா. கம்சாதி துஷ்டர கொள்வதினாய் கிருஷ்ணாவதாரமாய் எடுத்த நாதா. கம்சாதி துஷ்டர கொள்வதினாய் கிருஷ்ணாவதாரமாய் எடுத்த நாதா. சர்வம் மேலே முடிப்பதினாய் கல்கியாய் வந்து ஜனிப்பவனே. சர்வோ மேலே முடிப்பதினாய் கல்கியாய் வந்து ஜனிப்பவனே. பிரம்மஸ்வரூபனாம் ஈஸ்வரிண்டே 10 அவதார கதைகளெல்லாம். பிரம்மஸ்வரூபனாம் ஈஸ்வரிண்டே 10 அவதார கதைகளெல்லாம். நித்தமும் கீர்த்தனம் செய்வோர்க்கு முக்தி பதம் வந்து கூடிடுமே. நித்தமும் கீர்த்தனம் செய்வோர்க்கு முக்தி பதம் வந்து கூடிடுமே. நாராயண ஹரி வாசுதேவா நின் பாதமே கதி லோகநாதா. நாராயண ஹரி வாசுதேவா நின் பாதமே கதி லோகநாதா. நின் பாதமே கதி லோகநாதா. நின் பாதமே கதி லோகநாதா. விட்டல் மேலே ஒரு பாடல், சின்ன பாடல், பஜனை பாடல். ரங்க ரங்க பாண்டு ரங்க ரங்க விட்டலா. ரங்க ரங்க பாண்டு ரங்க ரங்க விட்டலா. விட்டலா ரங்க விட்டலா. விட்டலா ரங்க விட்டலா. ரங்க ரங்க பாண்டு ரங்க ரங்க விட்டலா. விட்டலா ரங்க விட்டலா. விட்டலா ரங்க விட்டலா. ருக்மணி சமேதா பண்டரீநாதா. ருக்மணி சமேதா பண்டரீநாதா. ಭರ್ತಿರಂಗ ವಿಠಲ ದೀನ ಬಂಧು ವಿಠಲ. ಭರ್ತಿರಂಗ ವಿಠಲ ದೀನ ಬಂಧು ವಿಠಲ. ವಿಠಲ ರಂಗ ವಿಠಲ. ವಿಠಲ ರಂಗ ವಿಠಲ.
రంగ రంగ పాండురంగ రంగ విఠల విఠల రంగ విఠల విఠల రంగ విఠల రంగ రంగ పాండురంగ రంగ విఠల రంగ రంగ పాండురంగ రంగ విఠల విఠల రంగ విఠల విఠల రంగ విఠల రుక్మిణి సమేత పండరీనాథ రుక్మిణి సమేత పండరీనాథ భక్తిరంగ విఠల దీన బంధు విఠల భక్తిరంగ విఠల దీన బంధు విఠల విఠల రంగ విఠల విఠల రంగ విఠల రంగ రంగ పాండురంగ రంగ విఠల రంగ రంగ పాండురంగ రంగ విఠల రుక్మిణి సమేత పండరీనాథ రుక్మిణి సమేత పండరీనాథ భక్తిరంగ విఠల దీనబంధు విఠల భక్తిరంగ విఠల దీనబంధు విఠల పుట్టభద్రిరంగ విఠల దీనబంధు విఠల విఠల సాయి విఠల విఠల సాయి విఠల విఠల రంగ విఠల విఠల రంగ విఠల రంగ రంగ పాండురంగ రంగ విఠల రంగ రంగ పాండురంగ రంగ విఠల రంగ రంగ పాండురంగ రంగ విఠల ஜெய் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் வாழ்க வளமுடன் நன்றிகள் அம்மா நன்றிகள் அம்மா. அடுத்து உஷா சுவாதி. మంగళారతి కైకొలు కృష్ణ మంగళారతి కైకొలు కృష్ణ మంగళారతి కైకొలు కృష్ణ మధుమురళీలోలా వనమాలా మధుమురళీలోలా వనమాలా మధుమురళీలోలా వనమాలా మంగళ ఆరతి కైకొలు కృష్ణ మధుమురళీలోలా వనమాలా మధుమురళీలోలా నీ మృతు పదములే నిరతము నమ్మితి నీ మృతు పదములే నిరతము నమ్మితి సరసిజలోచన సుందర కృష్ణ సరసిజలోచన సుందర కృష్ణ నిన్ను ధ్యానింతు సదా హే కృష్ణ నిన్ను భజింతు సదా కృష్ణ మంగళ ఆరతి కైకొలు కృష్ణ మధుమురళీలోలా వనమాలా మధుమురళీలోలా మంగళ ఆరతి కైకొలు కృష్ణ వేణు వినోదా వేదం తావేత్యా వేణు వినోదా వేదంతా వేద్యా శ్యామల గాత్ర పాగి మురారే శ్యామల గాత్ర పాగి మురారే నిన్ను ధ్యానింతు సదా హే కృష్ణ నిన్ను భజయంతు సదా కృష్ణ మంగళ ఆరతి కైకొలు కృష్ణ మధుమురళీలోలా వనమాలా మంగళ ఆరతి కైకొలు కృష్ణ మోగన కృష్ణ మోగన కృష్ణ మరువను నేను మోగన కృష్ణ మరువని నిను నేను హారతులిచ్చేత మముదయగనుగా హారతులిచ్చేత మముదయ కనుగా
నిన్ను ధ్యానింతు సదా హే కృష్ణ నిన్ను భజయంతు సదా హే కృష్ణ మంగళ హారతి కైకొలు కృష్ణ మధుమురళీలోలా వనమాలా మధుమురళీలోలా వనమాలా మంగళ హారతి కైకొలు కృష్ణ మధుమురళీలోలా వనమాలా వనమాలా వనమాలా. நன்றிம்மா. அடுத்து திருமதி உமா தண்டமணி அம்மா அவர்கள். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. சபக்ருது வருடம் மார்கழி மார்கசீர்ஷ மாதம் 9ஆம் தேதி சதுர்த்தசி திதி ரோகிணி நட்சத்திரம் அமிர்த யோகம். இன்னைக்கு ராஜாஜி நினைவு நாள். அத்தனைக்கும் மேல இப்ப நாம சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் அப்படின்னா வீரமங்கை வேலு நாச்சியார் நினைவு தினம். நமக்கு நன்றி கூற ஒரு வாய்ப்பு. நாம எல்லாம் இங்க கூடி உட்கார்ந்து நம்ம ஆன்மீகத்தை பத்தி பேசுறோம், சனாதன தர்மத்தை பத்தி பேசுறோம், நம்முடைய இந்து கடவுள்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்காக தேடி தந்த தியாகம், விடுதலை. அதனாலதான் நாம இப்ப இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கோம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராமம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதா தேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அனந்த கோடி வணக்கங்கள். தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மாள் வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேல் புவனமும் பூத்த உண்டி கொங்கிலர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. நாம என்னைக்கும் எப்பையும் தேவியோட திருமேனியையும் அவளுடைய பொற்பாத கமலங்களையும் நினைச்சு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தா கற்பகத்தருவோட நிழல்ல தங்குவோமா. அது என்ன கற்பகத்தரு? நம்ம மனசுதாங்க கற்பகத்தரு. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. அதுக்கு பேர் தான் செயல் விளைவு தத்துவம். நாம மனசுல நல்ல எண்ணங்களை நினைக்கும் பொழுது அந்த அதிர்வலைகள் சித்தர் பெருமக்களின் ஆசியுடன் பல்கி பெருகி பல இடங்களுக்கும் பரவுது. திரும்பி வரும் பொழுது நமக்கு நல்லதே வரும். நாமளும் தேவியோட பொற்பாத கமலங்களையே நினைச்சுக்கிட்டே இருந்தா கற்பகத்தரு மாதிரி சுகபோக வாழ்க்கை வாழலாம். சுகபோகம்னா பணம் மட்டும் செல்வம் அல்லங்க, 16 பேரும் பெற்று உயலாம், பிறவி இல்லாம இருக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். பிறவி பெரும்பிணி அகற்றும் ஆன்ம ஞானத்தை அனைவருக்கும் போதிப்பதே நம்முடைய குழுவின் நோக்கம். சொல்றோம் தானே? அந்த பிறவி பிணியில் இருந்து நாம விடுதலை அடையணும் அப்படின்னா நமக்கு தேவை நாம தேவி லலிதா தேவியோட பொற்பாத கமலங்களை சேவி. நமக்குன்னு சொல்லி எத்தனையோ பேர் எவ்வளவோ தியாகங்களை பண்ணிருக்காங்க. கீதை மகாத்மியம் 13. பத்ம புராணத்திலிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் பெரும் சிறப்புகள் பற்றிய வர்ணனை 18 அத்தியாயத்திற்கும் மிக விசேஷமாகவும் தெளிவாகவும் கொடுக்கப்பட்டு உள்ளது. அந்த 13ஆம் அத்தியாயத்தின் மகிமையை சிவனிடம் பார்வதி தேவி கேட்கிறாங்க. அதாவது பார்வதிக்கு தெரியுங்க, ஏன் கேக்குறாங்க? நாமெல்லாம் உய்ய நலம் பெற சிவபெருமான் திரு வாக்கினாலே நமக்கு உரைக்க கேட்கிறாங்க. அப்போ சொல்றார் பார்வதி தேவி கிட்ட,
என்னோட அன்பு பார்வதி, பகவத்கீதையின் 13ஆம் அத்தியாயத்தின் எல்லையற்ற பெருமைகளை கேட்டு நீ மகிழ்வாய். இந்த உலகோர் உய்ய உரைக்கின்றேன். தெற்கே துங்கபத்ரா நதிக்கரையிலே ஹரிஹரபூர் என்ற அழகிய நகரிலே சிவபெருமான் ஹரிஹரா என்கிற பெயராலேயே அழைக்கப்பட்டாராம். நாம எல்லாம் என்ன சொல்வோம்? ஹரிஹரன் அப்படின்னா சிவனும் விஷ்ணுவும் இணைந்தது ஹரிஹரன் அப்படின்னு ரொம்ப பெருமையா மார்த்தட்டிக்குவோம். உண்மையில ஹரியும் ஹரனும் ஒண்ணுதாங்க. அந்த ஹரிஹரா அப்படிங்கிற பெயர்ல தான் சிவபெருமான் அங்கே அழைக்கப்பட்டார். அவங்கள எல்லாரும் கும்பிடுறாங்க. ஹரிஹரபூரிலே ஹாரி தீட்சித் என்ற பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவர் வேதங்களை கற்று தேர்ந்தவராக இருந்த போதும் எளிமையாக தவவாழ்வு வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவியை அனைவரும் துராச்சாரி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா கணவரை எப்பையும் குறை கூறிக்கிட்டே இருக்கிறோம். நாமளும் ஒருத்தரம் பார்த்திருக்கோம். கண்ணகையோட முற்பிறவியில அவள் சங்கன், பதுமன், நீலி, கண்ணகி இந்த 4 பேரும் ஒரே பட்டணத்துல வசிக்கிறாங்க, அக்கம் பக்கத்து வீடுல. சங்கனும் கண்ணகியும் கணவன் மனைவி, நீலியும் பதுமனும் கணவன் மனைவி. அந்த ஊர்ல ராஜா நல்லா சிறப்பா ஆண்டுகிட்டு இருந்த காலம், எல்லா மக்களும் பலன் பெறணும்னு நினைத்த காலம். சந்தை கூடுமிடம் ஒரு பட்டணத்தை நிர்மாணம் பண்ணி இந்த வியாபாரம் பண்றவங்க ஒரு நாள் மட்டும், வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த சந்தை கூடுமிடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணலாம். இது அந்த ராஜா நிர்ணயிச்சிருந்த ஒரு விதிங்க. இந்த கண்ணகியோட கணவன் சங்கனுக்கு பக்கத்து வீட்டு பதுமன் மேல ஒரு கண் எப்ப இருந்துகிட்டே இருக்கு. 2 பேரும் ஒரே வியாபாரம் தான் செய்யறாங்க. ஆனா அவன் மேல கொஞ்சம் இவருக்கு கோபம் இருந்தது. வர வேண்டிய பணம் எல்லாம் நமக்கே வந்தா எப்படி நல்லா இருக்கும். அதுக்கு பதுமனை விளக்கணும். ராஜா கிட்ட போய், நீங்கள் குறித்து தராத நாட்களிலும் கூட பக்கத்து வீட்டு பத்மன் வியாபாரம் பண்றான். ராஜா என்ன பண்ற? ஏன் என்ன விசாரிக்கவே இல்லைங்க. பதுமனை கூப்பிட்டார், தலையை வெட்டி ஒரு தண்டனை கொடுத்தா மக்கள் எல்லாரும் அதை பார்த்து பயப்பட்டு தப்பு செய்ய மாட்டாங்கன்னு ராஜா நினைச்சிட்டார். விசாரணை பண்ணவில்லை. விசாரணை பண்ணல. அதனால தலையை சீவிட்டார். நீலி வர்றா, என் புருஷன் தப்பு பண்ணுந்தா நீ பாத்தியா? உன் புருஷன் தப்பு பண்ணலையா? நிரூபிக்க முடியவில்லை. மன்னன் தலை குனிந்து நின்றான். நான் சங்கனோட பேச்ச கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடு. காலம் பதில் சொல்லுதுங்க. அதே சங்கன், பதுமன், நீலி, கண்ணகி, கண்ணகியோட முற்பிறவி பெயர் தெரியல, அந்த ராஜா ராணி எல்லாருமே மறுபடியும் பிறக்கிற. இங்க பதுமனும் நீலியும் போர்க்கொள்ளனாகவும் அவனுடைய மனைவியாகவும் பிறக்கிறாங்க. சங்கனும் கண்ணகியும் கோவலன் கண்ணகியா பிறக்கிறாங்க. அந்த பிறவியில ராஜா ராணியா இருந்தவங்க இந்த நாட்டு பாண்டிய நாட்டு ராஜா ராணியா பிறக்கிறாங்க. எப்படி பொய் சொல்லி நீலி கணவரை பதுமனை கொன்றார்களோ அது போல இங்க பொற்கொள்ளன் அந்த சங்கன் தான் இங்க கோவலனா வரா, கண்ணகி கண்ணகியா வரா, பதுமன் பொற்கொள்ளனாக வருகிறான், நீலி அவன் மனைவியாக வருகிறாள். ராஜாவும் ராணியும் அதே ஆட்சிக்கட்டில இருக்காங்க. இங்க பதுமன் பொற்கொள்ளனா கோவலன் மேல குற்றம் சாட்டி கேள்வி கேட்காம அதே மாதிரி தண்டனை கிடைக்குது. கண்ணகி வர்றாங்க, என் புருஷன் தப்பு பண்ணினாரு, அவருக்கு மறுபிறவி கொடுத்தீங்க. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓ மதுரை வாழ் தெய்வங்களே, மதுரை மாநகரை காக்கும் தெய்வமே, உனக்கு நான் ஆணையிடுகிறேன். நான் எந்த தப்பும் பண்ணல, கற்புக்கரசியாதான் திகழ்ந்தேன். அதனால எனக்கு நீ இந்த தண்டனை கொடுத்தது தகாது, என்ன மன்னிச்சிடு. மதுரை காக்கும் தெய்வம் சொன்னது. நான் உன்னை மன்னிக்கிறது இருக்கட்டும், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, இந்த மதுரையை நான் எரிக்க போகிறேன். ராஜாவும் ராணியும் உயிர் துறந்தது நமக்கு தெரியும். பொற்கொள்ளன் உட்பட அனைவரும் மதுரையில எரிந்ததும் நமக்கு தெரியும். அந்த தெய்வம், அந்த கண்ணகியானவள்
சோழ நாட்டிலே பிறந்து சேர நாட்டிலே வரைக்கும் அவங்க வியாபாரம் பண்ணினவங்க. பாண்டி நாட்டுல கணவன் உயிர் பிரியவும் கோபத்தோட நடை போடுறா. சோழ நாட்டுக்கு போகல. நன்றாக வாழ்ந்த குடும்பம். அங்க போய் கையேந்து நிக்க கூடாது. கொடி நடையா போயிட்டே இருக்கிறாங்க. சேர நாடு போயிடலான்னு முடிவு பண்றாங்க. அப்படி போகலாம் அப்படின்னு போகும் பொழுது திருச்சிக்கு அருகில சிறுவாச்சூர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு. எங்க குல தெய்வம் கோவில் அது. அங்க போய் அங்க இருக்கிற அம்மன் கிட்ட, அம்மா எனக்கு ஒரு நாள் இரவு தங்க இடம் கொண்டு உண்ணவில்லை உறங்கவில்லை, தன்னை தற்காத்துக் கொள்ள இரவு நேரத்தில் தங்க இடம் கேட்டார். செல்லாண்டி அம்மா சொல்றாங்க, வேண்டாமா, என்ன ஒரு மந்திரவாதி கட்டுப்படுத்தி எங்க அடைச்சி வச்சிருக்கான். நான் அவனுடைய சித்துக்களுக்கெல்லாம் பயன்பட்டு இருக்கேன். நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, அவன் வந்தான்னா உன்னையும் கட்டி போட்டுருவான். அப்படியா அக்கா, இனி இந்த பாரம் எனக்கு, நீ நகர்ந்துக்கோ. மலையில நம்ம வெங்கடேச பெருமாள் அண்ணன் இருக்கார். எப்படி போன பிறவி ஞாபகம் இருக்கவும் தான் வெங்கடேச பெருமாள் அண்ணன்கிறது அவங்களுக்கு புரியுது. நீ அங்க போயிரு, நான் அந்த மந்திரவாதியை ஒரு வழி பண்ணி. அந்த இடத்துல அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. மந்திரவாதி எப்பயும் போல ஆஹா ஊகுன்னு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு உள்ள நுழையிறார். கண்ணகிய பார்த்தது, யார் இந்த பொண்ணுன்னு தவிச்சு நிக்க. ஏற்கனவே கடும் கோபத்திலே இருந்த கண்ணகி எழுந்து அவனை சுக்கு நூறா கிழிச்சு அப்படியே புதைச்சிடுறாங்க. இன்னைக்கும் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி அவனுடைய தலையானது ஒரு பாறையா கிடைக்குது. என்ன மன்னிச்சுட்டு 2 கை கூப்பி கெஞ்சறான். சரிதான் அப்படின்னு செல்லாண்டி அம்மனுக்கு தகவலை கொடுத்து, அக்கா இனி இந்த இடம் உன்னுடையது, நீயே இருந்துக்கோ. எப்படிமா என்னை காப்பாத்தினியே, உன்னுடைய அருள் இந்த மக்களுக்கு வேணும். என்னுடைய அருள் திங்கள், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, நவராத்திரி இந்த மாதிரி சுப தினங்கள கதிரலைகளா வந்து சேரும். இனி நீ ஆண்டுக்கோ இந்த பிரதேசத்தை. அங்கிருந்து சேரநாடு போய் அங்கிருந்த வேடர் குலத்தவர்கள் தந்த தேனும் தினைமாவும் உண்டு தவம் இருக்காங்க. கோவலன் மனைவியின் காரணமாக, அவனுடைய காரணம் கிடையாதுங்க, மனைவியின் கற்பின் திறன் காரணமாக தேவ தூதர்கள் அவனை பொன் விமானத்துல கூட்டிட்டு வந்து கண்ணகியும் அழைச்சிட்டு போறாங்க. இத அங்க பார்த்த வேடவர்கள் இளங்கோ அடிகளுக்கு சொல்ல சிலப்பதிகாரத்தை அவர் தந்தார். அந்த கற்புக்கரசி கண்ணகி குலதெய்வம் கற்புக்கராசி காளியம்மா, மதுர காளியம்மா, கற்புக்கராசி காளியம்மா, மதுர காளியம்மா, உந்தன் பொற்பதம் பணிந்தோம் நாங்களம்மா, கற்புக்கராசி காளியம்மா. குங்குமத்தால் உனக்கு கோவில் அமைத்தோம், குலமகளே உன்னை நாங்கள் பணிவோம். எந்த நாளும் எங்களை கைவிடாமல் ஆண்டருள் புரிவாய் தேவி அம்மா, மதுர காளியம்மா, கற்புக்கராசி காளியம்மா, மதுர காளியம்மா. திங்கள், வெள்ளி மற்றும் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் வந்தருள்வாய். எந்த நாளும் எங்கள் கிரகம் தண்ணிலே உந்தன் அருளால் நாங்கள் வாழவையம்மா. எந்த நாளும் எங்கள் கிரகம் தண்ணிலே உந்தன் அருளை தந்து வாழவையம்மா. கற்புக்கராசி காளியம்மா, மதுர காளியம்மா, மதுர காளியம்மா. இந்த பாட்டு அடியே எங்க குலதெய்வத்துக்காக எழுதி பாடினது. இன்னைக்கு திங்கட்கிழமை இந்த பாடல் அவங்களுக்கு சேரணும் அப்படின்னு பாடி கொடுத்திருக்கேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நம்முடைய குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் சதாசு தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. நன்றியல் அம்மா. அடுத்து
பங்கஜவள்ளி அம்மா. அம்மா நீங்க பாடலாங்கம்மா. ஆ, இன்னைக்கு நான் வந்து பக்த பெரியதாசர் பற்றி உரை நிகழ்த்துறேன். இவங்கெல்லாம் பெரிய பக்திமான்கள், அப்படி வாழ்ந்திருக்காங்க. பக்தினா அவ்வளவு பக்தியா கடவுளிடம் இருந்தவர்கள். இவருடைய பக்த பெரியதாசருடைய தகப்பனார் பெயர் சேஷாச்சல செட்டியார். அவங்கெல்லாம் இந்த வளையல் செட்டி மரபிலே தோன்றியவர்கள். அந்த காலத்துல சோழனுடைய அரசர், சோழர்கள் ஆண்டதற்கு பிறகு ஒரு நாயுடு வம்சம் தான் அங்க வந்து ஆண்டு கொண்டிருந்தார்கள் சில காலம். அப்படி இருக்கும்போது அந்த அரண்மனையில இவருக்கு வந்து சேஷாச்சல செட்டியாருக்கு அங்க ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அது என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தா, அரண்மனையினுடைய பொக்கிஷத்தெல்லாம் பாதுகாக்கணும். அது ஒரு பெரிய கௌரவமான பொறுப்பு. கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கிறது, இது மாதிரி அவருக்கு கொடுத்திருந்தாங்க. அப்படி கொடுத்திருக்கும் போது அவர் ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருந்தார். அவங்களுக்கு ரொம்ப நாளாவே அவங்களுடைய குடும்பத்துல, அவங்களுடைய குலத்துல வந்து லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தியை தான் தினமும் தியானிக்கிறாங்க. அவருடைய விக்கிரகத்தை வச்சு வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அதனால நரசிம்ம பக்தராவே இவர் இருந்து கொண்டிருந்தார். அப்படி இருந்த பொழுது இவருக்கு ஒரு பிள்ளை, ஒரு குமாரன் பிறக்கிறார். அவர் தான் பெரியசாமி. அவருக்கு பெரியசாமின்னு நாமகரணம் வச்சு குழந்தைய சின்ன வயசுல இருந்தே எல்லாம் கற்றுக் கொடுக்கறாங்க. அவன் வித்தையிலும் மகாமேதையா விளங்குறான். கல்வியில, அறிவுல, ஞானத்துல, தீரத்துல, இப்படி எல்லாம் உதார குணம். இப்படியாகவே அவங்க அப்பா போலயே அவனுக்கு எல்லா விதமான நல்ல குணங்களோடு அந்த பிள்ளை வளர்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு பக்தி மார்க்கம் அதிகமாகிவிட்டது. எப்பொழுதும் லக்ஷ்மி நரசிம்மரையே, இவன் அந்த மூர்த்தியையே நெஞ்சில நிலையா கொண்டு வந்து எப்ப பார்த்தாலும் அவரை பற்றியே பேசிக்கொண்டு, அந்த அவர் மேல சில தானே பாட்டெல்லாம் பாடிக்கொண்டு அந்த கதைகளை கேட்டுக்கொண்டு இப்படியே வளர ஆரம்பித்து விட்டார். சரி, அதுக்கப்புறம் சேஷாச்சல செட்டியார் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணார், இந்த ஷராப்பாக நியமிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் கொண்டார். ஷராப்னா இதான் இந்த பதவி. சரி, பிள்ளை பெரியவன் ஆயிட்டான், இனிமே அவனையும் கொண்டு போய் அரண்மனையில இந்த வேலைக்கு சேர்க்கணும். ஆனா பெரிய சாமிக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லை. அவர் மனசு போகல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இருந்தாலும் எல்லாரும் அது வழக்கப்படி நீ வந்தாகணும் அப்படின்றாங்க. கொஞ்ச நாள் இருந்து பார்க்கிறாரு. ஆனா அவரால் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியல. சதா நரசிம்ம மூர்த்தியை தான் வணங்கிட்டே இருக்கார். இந்த பணத்துக்காக நம்ம வந்து இத விட்டுட முடியுமா? நம்ம சதா நினைக்கிற புத்தி மாறி போயிடுமோ என்னவோ என்று பயந்துட்டு அவர் அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்ட்டார். சரி, பார்த்தார். அவர் என்ன செஞ்சார், ஒரு வளையல் கடையை வச்சு வியாபாரத்தை செய்யட்டும்னு பார்த்தார். அதுவும் தான் பெரியசாமி என்ன பண்ணினார், அங்க வரவங்களை எல்லாம் கூப்பிட்டு நிறைய கதைகளை எல்லாம் சொல்றது, கடவுளுடைய நாமத்தை சொல்லணும், எல்லாரும் ஹரி பஜன் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வளையல் எல்லாம் தூக்கி எனாமா கொடுத்துருவார். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில இவாளுக்கு ரொம்ப நஷ்டங்கள் வந்துடுது. அப்பாவும் அம்மாவும் தாயும் தகப்பனாரும் ரொம்ப மனசு நொந்து போறாங்க. என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டா, இவன் ரொம்ப தீவிர பக்தி ஆயிட்டானே அப்படின்னு. இப்படி இருக்கும்போது மறுபடியும் வேலைக்கு போ அப்படின்றாங்க. இல்ல, எனக்கு அதுல எல்லாம் மனசு லைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில போயிட்டார். வெளியில போய் சதா லட்சுமி நரசிம்மர் கோவில்ல உட்கார்ந்துட்டு எல்லாருக்கும் கதைகள் சொல்வது, கதைகளை எல்லாம் சொல்லிட்டு அந்த கோவில்ல பாட்டு பாடிண்டு இப்படியே இருந்த உடனே ஒரு துறவு நிலை அவருக்கு வந்துடுது. அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுது. ஐயோ, இவர் வந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய மங்கள ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கார், இவர் பெரிய பக்தர் ஆயிட்டார் அப்படின்னு எல்லாரும் அவரை பெரிய சாமி பெரிய சாமின்னு ரொம்ப மரியாதையா நடத்தி எல்லாரும் ஒரு பெரிய பண்டிதர்னு அவரை வந்து நமஸ்காரம் எல்லாம் பண்றாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சரி, இப்போ ஒரு நாள் என்னாச்சு, அந்த மன்னன் அவையில என்ன பண்றாரு, எல்லா வேத பண்டிதர்களை எல்லாம் கூப்பிட்டு, மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு, வீரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, எனக்கு ஒரு கேள்வி,
எனக்கு ஒரு ஐயம், இந்த ஐயத்தை போக்கணும், இந்த கேள்விக்கு எனக்கு ஒரு பதில் வேணும் அப்படிங்கிற. என்ன கேள்வி அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க. ஸ்ரீவைகுண்டம் என்னும் திவ்ய மங்கள கஷேத்திரம் எவ்வளவு தூரத்தில் உள்ளது அப்படின்னு கேட்கிறார். உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஸ்ரீவைகுண்டம் என்னும் திவ்ய மங்கள கஷேத்திரம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு எப்படி சொல்றது, எதை சொல்றது, யாருக்கும் தெரியல. உடனே கொஞ்ச நாள் ஆறுது. உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, இல்ல இங்க பெரிய சாமி இருக்காரு அந்த கோவில்ல, அவரை கூப்பிட்டு வரோம், அவரை கேளுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற. சரி, உடனே அரசன் கூட்டிட்டு வர சொல்றோம். கூப்பிட்டு வந்த உடனே அவர் எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க, நான் என்ன பண்ணினேன், ஒண்ணும் பண்ணலையே, நான் என் லட்சுமி நரசிம்மனை தானே சேவிச்சுட்டு இருக்கேன், என்ன எதுக்கு கூப்பிடுறாரு. இல்ல அரச கட்டளை, நீங்க வரணும் அப்படின்னு. சாரின்னு வர்றார். வந்த உடனே இந்த கேள்விய அவர் வந்த உடனே அவரை வணங்குறார். இவரும் அவருக்கு வணக்கம் சொல்றார், அவரும் சொல்றார். சரி, உடனே இந்த கேள்வியை சொல்றார். இந்த மாதிரி வைகுண்டம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, இதுதான் கேள்வி அப்படின்னு சொல்றார். இதுக்கு நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கணும். உடனே பாக்குறாரு அவர், ஓஹோ இதுதானா, சரி, இதுக்காக யாரும் ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம், நான் சொல்றேன். பக்தர்களுக்காக அந்த பரந்தாமன் மென்மலர் பாதங்கள் தேய நிலத்திலே நடக்கும் போது அவன் காலடியிலே தவம் கிடக்கும் அடியே நடந்து வந்திருக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா அரசே, ஆருயிர் செல்வன் பிரகலாதன் இருந்தானே, இரண்யகசிபு அவனை தூணிலே கட்டி அவனுக்கு பல இம்சைகள் கொடுத்தார்கள். அப்பொழுது பிரகலாதன் நாராயணா நாராயணா என்றே சொல்லிக் கொண்டிருந்தான். அதனால் அந்த தூணிலிருந்து வந்தார் பகவான் நரசிம்மர். அதே போல கஜேந்திரன், முதலையினுடைய வாயில கஜேந்திரன், யானையினுடைய கால் மாட்டிக்கிட்ட பொழுது அந்த கஜேந்திரன் என்ன பண்ணினார், ஆதி மூலமே அபயம் என்று அழைத்தார். உடனே பகவான் கருடாழ்வார் மேல ஏறி அவருக்கு எழுந்தருளினார். அதை தவிர பல ஆயிரக்கணக்கான ஆடவர்கள் கூடியிருந்த அவையிலே திரௌபதிக்கு மானபங்கம் செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது அவள் இதய கமலவாசா என்று இரு கைகளையும் கூப்பிட்டு திரௌபதி பரந்தாமனை அழைத்தாள். உடனே பரந்தாமன் நிறைய ஆடைகளை கொடுத்து அவள் மானத்தை காப்பாற்றி அவளுக்கு மோட்சத்தை, அவளுக்கு காட்சி கொடுத்தார். இதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்படி என்றால் எங்க இருக்கிறது வைகுந்தம்? இங்குதான் இருக்கிறது, எல்லோருக்கும் அருகில் தான் இருக்கிறது, கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்றார். இதை கேட்ட உடனே அரசனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அடடா, எவ்வளவு அழகாக இந்த விடையை சொல்லிவிட்டார் இவர். சரி, இவருக்கு நிறைய பொன்னும் பொருளும் எல்லாம் கொடுங்கள் அப்படின்னு. எனக்கு எந்த பொன்னும் பொருளும் வேண்டாம், இதையெல்லாம் இந்த மக்களுக்கே கொடுங்கள், நிறைய தானங்கள் செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க, எப்பவுமே ஒரு நல்லவர் இருந்தா 10 பேர் அத துஷ்பிரயோகம் பண்றதுக்குன்னு இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு 10 பேர் ஒண்ணு கூடி, இது என்ன அவர் புகழ் எல்லா இடத்துலயும் பரவி போச்சு, இன்னும் கொஞ்சம் பெரியசாமி போல இல்லைன்னு எல்லாரும் வராங்க, எல்லாரும் பேசுறாங்க, அரசன் தூக்கி வச்சுட்டாரு, அதனால இப்ப அவரை கொஞ்சம் ஏதாவது மட்டம் தட்டணும் அப்படின்னு நினைச்சு அரசர்கிட்ட என்ன சொல்றாங்க, அரசே, ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சாமியின் சௌந்தரிய குண விசேஷங்களை பாடி பரவசமுற்று வாயாலே அப்படி பாடினாரே, அவர் யாரால வந்தார்? இப்ப நீங்க அவரை கூப்பிட்டு இத கேட்டதுனால இன்னும் கொஞ்சம் அவருடைய புகழ் பரவி போச்சு, அதனால உங்களை அவர் ஒரு பாட்டு பாடட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த அரசன் ஆமா ஆமா அப்படியும் செய்யலாமே என்று மறுபடியும் கூப்பிட்டு கொண்டு வர சொல்றாங்க. மறுபடியும் கூப்பிட்டு வந்த உடனே இவர் என்ன சொல்லிட்டார், லட்சுமி நரசிம்மருடைய சௌந்தரிய குண விசேஷங்களை பாடி பரவசம் வாயால மானிடனை பாட முடியாது,
திருப்பார்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனை போற்றி எழுதும் எழுத்தாணியால் நாடாளும் வேந்தன் புகழை எழுதுவதா? கூடாது. மாயச்சகடம் உடைத்து விந்தைகள் பல புரிந்த முகுந்தனை புகழ்ந்து எழுதும் ஏட்டிலே தஞ்சை அரசனை பற்றி சாகித்யம் எழுதுவதா? நல்ல வேடிக்கைதான் அப்படின்னு சொல்லிட்டேன். யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லியிருந்தார் இல்லையா? அதுபோலதான் இந்த பெரியதாசரும் மன உறுதியோடு சொல்லிவிட்டார். அரசனுக்கு கோபம், ரொம்ப கோபம் வந்து விட்டது. உடனே அங்கு இருக்கிறவங்க எல்லாம் பொறாமைப்படுகிறார்கள். அரசே, இந்த அவமானத்தை பொறுக்க முடியாது. அரசனையும் அரசவையும் அவமதித்த குற்றத்தை மன்னிக்க கூடாது. புலவர்கள் மன்னர்களை புகழ்ந்து பாடுவது வழி வழியாக எத்தனையோ காலமாக மரபு உண்டு. அது சம்பிரதாயம். பார்ப்புகழ் வேந்தனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடி பாடி புகழ் பெற்ற புலவர்கள் எல்லாம் இருக்கலையா என்ன? அதனாலே இவன் சொல்வதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன அவ்வளவு அலட்சியம் என்று எல்லோரும் தூண்டி விடுகிறார்கள். உடனே மன்னன் மனதிலே கோபம் அதிகமாகிவிட்டது. சரி, மன்னன் உடனே தண்டனையை நிறைவேற்றுங்கள், இவனை சிறையில் அடைச்சி சித்திரவதை செய்யுங்கள், என்னை பாடுகிறேன் என்று சொல்லும் வரை இவனை விடாதீர்கள் என்கிறார். காவலர்கள் எல்லோரும் பெரியதாசரை இழுத்தின் போய் ஜெயிலில் அடைத்து துன்புறுகிறார்கள். கூர் வேல்களை எல்லாம் அவர் மேல வீசுறாங்க. பாய்ந்து வரும் வேல்களை கண்டு அவர் ஒன்றும் அஞ்சவில்லை. அசையாது நெஞ்சு நிமிர்ந்து பெரியதாசர் லட்சுமி நரசிம்ம சுவாமியே மனதில் தியானித்துக் கொண்டிருக்கிறார். திருப்பார்கடலிலே பள்ளி கொண்ட ஸ்ரீ ஐயப்பதியே, சக்கராயுதத்தை திருக்கரங்களிலே கொண்ட நாராயணனே, ஆதிசேஷனது சிரசில் உள்ள ரத்தினங்களால் பிரகாசிக்கின்ற மங்களகரமான பொன் தேர்மேனியை பெற்றவனே, யோகிகளுக்கெல்லாம் ஈசனே, சரணாகத ரட்சனே, ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியே அபயம் அபயம் என்றார். ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம மூர்த்தி பக்தனை காத்தருட திருக்கண் மலர்ந்தார். காவலர்கள் என்ன செய்தாலும் சரி, இவர் மேல அது எதுவுமே தீண்டல. ஆயுதங்களை எல்லாம் வீசினார்கள். வாள்கள், வேல்கள், குத்தீட்டுகள் எல்லாம் போட்டா கூட அவர் திருமேனி ஒன்று கூட தீண்டவில்லை. உடனே எல்லோருக்கும் அதிசயித்தார்கள். அரசே, இவன் மாயஜாலங்கள் தெரிந்த மந்திரவாதியாக இருப்பான் போல தெரிகிறது என்கிறார்கள். அரசன் ஆத்திரத்தோடு மறுபடி புலிவாயில தள்ளுங்கள், இரும்ப பழுக்க கச்சி உடம்பிலே சூடு போடுங்கள், யானை விட்டு இடரும்படி செய்யுங்கள், கல்லிலே கட்டி கடலிலே வீசுங்கள் என்றெல்லாம் ஆணையிட்டு கொண்டே இருந்தார்கள். பரம பக்தரான ஸ்ரீ பெரியதாசரை புலிகொண்டுக்குள் தள்ளினர். ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியின் அருளால் புலி ஸ்ரீ பெரியதாசரை சுற்றி வலம் வந்து அவரது காலடியில் விழுந்து கிடந்தது. காவலர்கள் பெரியதாசரை வெளியே இழுத்துன்னு வந்து படைக்கலங்கள் செய்யும் சாலைக்கு இழுத்து சென்றனர். பழுக்க காய்ச்சின இரும்பால் அவர் மேனியில் சூடு போட்டனர். ஆனால் புனலானது மல்லிகை மலரால் மேனியை தடவுவது போன்ற பேரின்பத்தை பெற்றார் அந்த பக்தர். வீரர்கள் வெகுண்டார்கள். உணவிலே நஞ்சு கலத்து கொடுத்தார்கள். ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பரமனின் பேரருளால் நஞ்சும் அமுதமானது. நாரணனை பாடும் அந்த நாரணதாசனுக்கு கடைசியா காவலர்கள் அவரை இழுத்து சென்று கொண்ட யானையை எவி இடர செய்தனர். பயங்கரமாக பிளறி கொண்டு வந்தது மத யானை. பெரியதாசர் வேழமுகத்தி விநாயகரை மனதிலே நினைத்தார். ஓடி வந்த பெரிய மத யானையின் சிறிய கண்களுக்கு பெரியதாசர் ஒரு சிம்மம் போல காட்சியளித்தது. தும்பிக்கையை மேலே உயர்த்தி அவரை நமஸ்கரித்தது. இவ் அற்புதத்தை எல்லாம் கண்ட அனைவரும் அதிசயித்தார்கள். வீரர்கள் பெரியதாசரை எப்படியும் கொண்டுவிடலாம் என்ற கருத்தோடு அவரை கல்லோடு சேர்த்து கட்டி குளத்திலே வீசினார்கள். பாறாங்கல் தெப்பமாக நீர் மீது மிதந்தது. பக்திக்கு கட்டுப்பட்ட பெரியதாசரின் திருமேனியை கட்டி இருந்த கயிறும் தானாகவே அருந்து விட்டது. இப்படியாக அவருக்கு பல 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 துன்பங்களை கொடுத்தார்கள். கொஞ்சம் பெரியதாசர் கல் மீது நின்று தமக்கு கருணை மழை பொழிந்த காருண்ய சீலரான கொண்டல் நிகர் மேனியான், கொஞ்சம் கோபியர்கள் கொஞ்சம் கவர்ந்த கண்ணனை, ஆளிலையில் துயில் கொண்ட அமுதனை, அரங்கத்து பள்ளி கொண்ட ரங்கனை, ஈரடியால் உலகளந்த பெருமானை, தூணிலிருந்து வந்த நரசிம்ம ஸ்வரூபனை, நான்மறை நாயகனை, அச்சுதனை, அனந்தனை, முகுந்தனை மெய்யுருக, கண்களிலே கண்ணீர் பெருக,
கரம் இரண்டையும் சென்னி மீது உயர்த்தி பக்தி பரவசத்தோடு தியானித்து மெய்யுருக பாடினார். காளிங்கன் மீது கண்ணன் நர்த்தனம் புரிந்தார் போல பாறாங்கள் ஆனந்த நடனம் ஆடி அசைந்தது. இவரது கால்கள் மாறி மாறி ஜதி போட பாறாங்கல்லும் படகு போல ஆடி ஆடி அசைந்து கரையை வந்து அடைந்து விட்டது. கரையை அடைந்த தாசரை காவலர்கள் பற்றி இழுத்தனர். சரி, ஸ்ரீ பெரியதாசரின் பெருமைகளை கண்ட தஞ்சை மாநகரத்து பக்தர்கள் அவரை புகழ்ந்து பாடினர். ஸ்ரீ பெரியதாசரை கடவுளின் அவதாரம் என்றே போற்றினர். வீதி வழியாக வந்து கொண்டிருந்த ஸ்ரீ பெரியதாசரை நமஸ்கரித்தனர். காவலர்கள் அவர்களை அடித்து விரட்டினர். பெரியதாசரை தரிசிக்க மக்கள் வெள்ளம் போல் திரண்டனர். காவலர்கள் ஒருவாறு சமாளித்து பெரியதாசரை இழுத்துக்கொண்டு அவைக்கு வந்தார்கள். அரசன் ஸ்ரீ பெரியதாசரை பார்த்ததும் இடி இடிப்பது போல கத்தினான். எம்பெருமானின் திருவருளை பெற்ற திருத்தொண்டர் என்று குடிகளும் பக்த கோடிகளும் இதயபூர்வமாக போற்றி வணங்கும் பெரியதாசரை நீதி நெறி மறந்த அதர்மமே உருவான கொற்றவன் எப்படியும் கொண்டுவிட வேண்டும் என்றுதான் உறுதி பூண்டான். பார்த்தார்கள். ஸ்ரீ பெரியதாசர் அந்த நிலையிலும் பக்தி வைராக்கியத்திலிருந்து சற்றும் தனியாத நிலையில் திடமான உறுதியோடு காவலர் மத்தியில் நெஞ்சு நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தார். அவையிலே அரசன் ஆணவத்தோடு அட்டகாசமாக சிரித்து கொண்டிருந்தான். அவன் சிரிப்பு நெடுநேரம் நீடிக்கவில்லை. ஆதி சங்க பகவத் பாதாளை கபாலிகனிடமிருந்து காப்பாற்ற வீராவேசத்துடன் எழுந்தருளிய நரசிம்மமூர்த்தி இப்பொழுது சிம்மத்தின் கர்ஜனையுடன் அவை நடுவே தோன்றினான். பார்த்தனுக்கு சாரதியாக வந்தவன் இப்பொழுது கையிலே சாட்டையுடன் நரசிம்மமூர்த்தியாக தோன்றினார். நரசிம்மமூர்த்தியை கண்டு தஞ்சை மாநகரத்து பெருவேந்தன் இரண்யாட்சனை போல பயந்தான். அஞ்சி நடுங்கி சிம்மாசனத்திலிருந்து கீழே உருண்டு சுருண்டு விழுந்தான். நரசிம்மமூர்த்தி கையில் இருந்த சாட்டையால் மன்னனை அடித்தார். அரசன் அலறினான். நரசிம்மன் கர்ஜித்தார். எம்முடைய பாதங்களை பணிந்து அனவரதமும் துதித்துக் கொண்டிருக்கும் தூய்மையான தொண்டனை நீ எவ்வாறெல்லாம் துன்புறுத்தினாய்? அவனுக்கு நீ செய்த பாவத்திற்கு பிராயசித்தமாக அவனது கால்களில் விழுந்து மன்னிப்பு கேள் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அரசன் ஆணவம் மடங்க பெற்றான். அவன் உடல் வியர்த்தது. சுவாமி, தங்களை தண்டிக்க வேண்டாம் என்பது மன்னனின் ஆணை. உங்களை எதிர்கொண்டு அழைக்க மன்னன் பின்னால் வந்து கொண்டிருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் மறுபடியும் இவர்கிட்ட வராங்க. அப்ப இத சொல்றாங்க. ஸ்ரீ பெரியதாசர் தமக்காக எம்பெருமான் நடத்தும் திருவிளையாடலை எண்ணி வியப்புற்றார். பக்தி பரவசத்தோடு பெரியதாசர் கைகளால் தாளமிட்டு கொண்டு பகவான் நாமங்களை பாடினார். கூடியிருந்த மக்கள் பெரியதாசரோடு சேர்ந்து கீர்த்தனங்களை பாடினார்கள். கொற்றவன் பல்லக்கிலே வந்து இறங்கினான். வேகமாக ஓடி சென்று பெரியதாசரின் கால்களில் விழுந்து அவரது பாதங்களை கண்ணீரால் நினைத்தான். ஸ்ரீ பெரியதாசர் மன்னனை தமது கரங்களால் பற்றி தூக்கினார். வேந்தே, நீர் எம்மை விட பெரும் பாக்கியசாலி. என்னை துன்பத்திலிருந்து காத்தருளிய கருணாமூர்த்தியான லட்சுமி நரசிம்மர் உமக்கல்லவா தரிசனம் தந்திருக்கிறார். அவரது திருவுள்ளத்தை தான் என்னென்பது. அரசன் இருகரம் கூப்பி, பெரியதாசரே, என் பிழையை பொறுத்தள்ளும். நீர் மானிடர் அல்ல, அனைவராலும் வணங்கத்திற்குரிய ஒரு தெய்வம். அத்தகைய வழிபாட்டிற்குரிய தெய்வத்தை இந்த அறிவிலி விதிவசத்தால் மதியிழந்து எத்தனை பெரும் கொடுமைகளை செய்துவிட்டேன் என்கிறார். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் பிராயசித்தமாக கொலைகளத்தை கோவிலாக மாற்றுவேன். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மமூர்த்திக்கும் அவரது திருவடிக்கும் கோயிலாக கொண்ட தாசருக்கும் நாம் கோயில் அமைப்போம் என்றார் மன்னன். அரண்மனையிலே ஸ்ரீ பெரியதாசரை சில நாட்கள் தங்கியிருக்க செய்து மன்னன் அவருக்கு பாத பூஜை செய்து சந்தோஷித்தான். பிறகு மன்னன் பொன்னும் பொருளும் ஸ்ரீ பெரியதாசரிடம் கொடுத்தான். பிறகு பெரியதாசர் மன்னனிடம், மன்னவா, பொன்னும் பொருளும் அடியவனுக்கு வேண்டாம், அவற்றை ஆண்டவன் பூஜைக்கும் அடியவர் சேவைக்கும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு புறப்பட்டு விட்டார். அங்கேருந்து விடை பெற்றுக் கொண்டு வந்தவர் எப்பொழுதும் போல் நரசிம்மமூர்த்தியின் திருக்கோயிலில் அமர்ந்து பகவத் தியானம் செய்தார். ஸ்ரீ பெரியதாசருக்கு அருட்காட்சி கொடுக்க திருவள்ளம் கொண்டார் எம்பெருமான். ஸ்ரீமன் நாராயணன் வைஷ்ணவ அடியாராக திருவேடம் கொண்டார். ஊர்த்துவ புண்டரங்கன் உலகளந்த பெருமான் சியாமள மேனியில் ஒளி செய்தன. கௌஸ்துப மணி மாலைகளும் தாமிரமணி மாலைகளும் அழகிற்கு அழகு செய்தன. எம்பெருமான் ஸ்ரீ பெரியதாசர் முன்னால் பிரசன்னமானார். பகவானை கண்ட தாசர் வணங்கி, சுவாமி, தேவரருடைய தரிசனத்தைக் கண்டு யாம் புலகாங்கிதம் அடைந்தோம். தாங்கள் எவ்வூரில் இருந்து வருகிறீர்கள் என்று அறியலாமா என்று தாசர் கேட்டதும் பகவான் முகம் மலர்ந்தார்.
தாசரே, கஷேத்ராடனம் செய்து கொண்டே வருகிறேன். இவ்வூருக்கு வந்ததும் உங்களுடைய பெருமையை பற்றி தான் ஊரெல்லாம் பேச கேட்டேன். அதனால் உங்களை பார்த்து விட்டு போகலாமே என்றுதான் வந்தேன். நான் தற்போது திருவரங்கத்தானை சேவிக்கப் போய் கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்னுடன் வாருங்கள் என்றார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி துயிலும் என் ரங்கபுரத்து பெருமானை காணாத கண்ணும் உண்டோ என்று அவன் புகழை பாடாத நாவும் நாவன்று என்று கூறி அடியேன் தங்களுடன் வர இப்பொழுதே சித்தமாயுள்ளேன். உடனே இவர்கள்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டாங்க. ஸ்ரீ பெரியதாசர் அரங்கத்து நாயகன் கோவில் கொண்டுள்ள திருக்கோவிலை பார்த்தார். கோபுர தரிசனம் செய்து நிலமதில் வீழ்ந்து பணிந்தார். ஸ்ரீரங்க ஹரி ஸ்ரீரங்க ஹரி ஸ்ரீரங்கநாத ஹரி ஹரி, ஸ்ரீரங்க ஹரி ஸ்ரீரங்க ஹரி ஸ்ரீரங்கநாத ஹரி என்று நாம சங்கீர்த்தன பஜனையை செய்து கொண்டே கோயிலுக்கு சென்றார். ஆலயத்தை வலம் வந்து எம்பெருமான் திருமுன் நின்றார். பள்ளி கொண்ட பெருமானை கண்குளிர கண்டார். கானத்தால் திருமஞ்சனம் செய்தார். எம்பெருமான் கோடி சூரிய பிரகாசத்தோடு கூடிய அற்புத காட்சி கொடுத்தார். ஸ்ரீ பெரியதாசர் பாஞ்ச சென்யம் தாங்கி வந்த திருமாலை கண்டார். பட்டு வீதாம்பரம் பிரகாசிக்க காட்சி தந்த அரங்கத்து அருட்புணரை கண்டார். ஸ்ரீ பெரியதாசர் நிலம் கிடந்து தொழுது எழுந்தார். எம்பிரான் ஸ்ரீ லட்சுமி சமேத நரசிம்மமூர்த்தியாக காட்சி கொடுத்து தமது பக்தனை தமது தேஜோமயமான பாத கமலங்களில் ஐக்கியமாகிக் கொண்டு அருளினார். ஸ்ரீ பெரியதாசர் திருவடியே சரணம். முடிந்தது. நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா, மிகவும் சிறப்பாக இருந்ததுங்கம்மா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக மிக்க நன்றிகள். நன்றி. அடுத்து பானு ஹரி அம்மா. திருப்பாவை பாடல். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகள் மணி கதவம் தாழ்த்திரமாய் மாமீரவாளை எழுப்பீரும் உன் மகள்தான் ஊமையோ அன்றே தேவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நாமம் பலவும் நவீன்றெலோரெம்பாவான். கண்ணன் பாடல். பறவைகளே பறவைகளே எங்கே போறீங்க? அந்த பரந்தாமல் பஜனைக்கு நாங்க போறோங்க. வாத்துகளே வாத்துகளே எங்கே போறீங்க? எங்கள் வரதராஜன் பஜனைக்கு நாங்க போறோங்க. காக்கைகளே காக்கைகளே எங்கே போறீங்க? எங்கள் கால்வண்ணன் புகழ் பாட நாங்க போறோங்க. பச்சை கிளியே பச்சை கிளியே எங்கே போறீங்க? எங்கள் பவளவண்ண பெருமானை பாட போறோங்க. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போறீங்க? எங்கள் சிங்கமுக பெருமானை பாட போறோங்க. அன்னப்பறவை அன்னப்பறவை எங்கே போறீங்க? அந்த அரங்கநாதன் பஜனைக்கு நாங்க போறோங்க. குயில்களே குயில்களே எங்கே போறீங்க? எங்கள் கோவிந்தன் நாமத்தை பாட போறோங்க. மயில்களே மயில்களே எங்கே போறீங்க?
அந்த மாய கண்ணன் பெருமைகளை பாட போறோங்க. சின்ன புறாவே எங்கே போறீங்க? ஸ்ரீ மேல பெருமானை பாட போறோங்க. மைனாவே எங்கே போறீங்க? ஸ்ரீ மாய கூத்தன் பெருமானை பாட போறோங்க. பறவைகளே எங்கே போறீங்க? அந்த பரந்தாமன் பஜனைக்கு நாங்க போறோங்க. இன்றைக்கு திங்கட்கிழமை ஒரு சிவன் பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரமண மகரிஷி அக்ஷரமாலைன்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. முத்துக்களால் கோக்கப்பட்டது முத்து மாலை, அக்ஷரங்களால் கோக்கப்பட்டது அக்ஷரமாலை. அக்ஷரம்னா எழுத்து. ரெண்டே அத பத்தி பாருங்க. அவர் எழுதியது அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அழகு சுந்தரம் போலகமும் நீயும் உற்ற பின்னமாயிருப்போம் அருணாச்சலம். அகம் புகுந்தீர்த்துள்ள குகை சிறைய அமர்வீத்தேன் கொல் அருணாச்சலா. ஆறுக்காவெனையாடனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்புனையே நினைப்பித்தாய் இனி யார் விடுவார் அருணாச்சலா. ஈன்றிடும் அன்னையின் பெரிதருள் புரிவோம் இதுவோ உனதருள் அருணாச்சலம். உனையே மாற்றி ஓடாதுள்ளத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலம். ஊர் சுற்றுளம் விடாது உனை கண்டடங்கிடம் உன்னழகை காட்டு அருணாச்சலம். என்னை அழித்து போதனை கலவாவிடு இதுவோ ஆண்மை அருணாச்சலா. ஏன் இந்த உறக்கம் என்னை பிறரிழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலம். ஐம்புல கள்வரகத்தினில் புகும்போ தகத்தினில் இல்லையோ அருணாச்சலா. ஒருவனம் உன்னை ஒளித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலம். ஓங்கார பொருள் ஒப்புயர்வில்லும் முனையாரறிவார் அருணாச்சலம். அவ்வை போல் எனக்குன் அருளை தந்தனை ஆள்வதும் கடனே அருணாச்சலம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம். கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுன்னை காணுவதேவர் பார் அருணாச்சலா. காந்தம் இரும்பு போல் கவர்ந்தென்னை விடாமல் கலந்தென்னோடிருப்பாய் அருணாச்சலம். கிரி உருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருள்வாய் அருணாச்சலம்.
கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன கீழ்மையை பாசை அருணாச்சலம் குற்றமுற்றரு தென்னை குணமாய் பணிந்தார் குரு உருவாயொளி அருணாச்சலம் கூர்வாட்கண்ணியர் கொடுமயிர் படாதருள் கூர்ந்தனை சேர்ந்தருள் அருணாச்சலம் கெஞ்சியும் வஞ்சியை கொஞ்சமும் இறங்கில்லை அஞ்சலன்றே அருள் அருணாச்சலம் கேளாதளிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலம் கையினிற் கனியுள் மெய்ரசம் கொண்டு வகை நெறி கொள்ளவருள் அருணாச்சலம் கொடியிட்டடியரை கொல்லுனை கட்டி கொண்டுங் வாழ்வேன் அருணாச்சலம் கோபமில் குணத்தோய் குறியார் குறையன் செய்தேன் அருணாச்சலம் கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடைக்கனி அருள்வாய் அருணாச்சலம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்து கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள். லதா மேடம், கிருஷ்ணவேணி அம்மா இருக்காங்களா? லதா மேடம் வந்துட்டாங்கப்பா. வாங்க வாங்க. அனைவருக்கும் மாலை இனிய வணக்கம். சென்டர் பண்ணி உட்காருங்க. தள்ளி உட்கார்ந்துருக்கீங்க. சென்டர் போங்க. இன்று முதல் ஹனுமன் ஜெயந்தி ஆரம்பம். தவறு யார்தான் செய்யவில்லை? பாபனாம் வா சுபானாம் வா வதர்ஹானாம் பிளவங்கம காரியம் கர்ணமார்யேன கஸ்சின்ன பராஸ்யதி. வால்மீகி ராமாயணம் பற்றி சிறு குறிப்பு. அசோகவனத்தில் அரக்கியர் மத்தியிலே வருத்தத்துடன் இருந்த சீதையிடம் ஆஞ்சநேயன் ராமன் ராவணனை மாய்த்துவிட்டு வெற்றியுடன் திகழ்கின்றான் என்ற நல்ல வார்த்தையை சொல்கின்றான். சீதைக்கு பேச்சே வரவில்லை. ஆஞ்சநேயனின் கண்கள் நாலா பக்கமும் போகின்றது. மகா விகார ரூபமுடைய ராட்சச ஸ்திரீகள் சுற்றிலும் இருக்கின்றார்கள். இவ்வளவு நாட்களும் சீதையை ஏகமாக மிரட்டியவர்கள் அவர்களை பார்த்ததும் கோபம் வந்தது. சீதையிடம், அம்மா, இவர்கள் உங்களுக்கு செய்த கொடுமைக்கு நீங்கள் உத்தரவு கொடுத்தால் முஷ்டியினால் இவர்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் நொறுக்கி விடுவேன். கைகளாலும் கால்களாலும் உதைத்து துவைத்து விடுகின்றேன் என்றான் ஆஞ்சநேயன். இதற்கு சீதா பிராட்டி சொன்ன பதில்தான் மேலே சொன்ன சரம ஸ்லோகம். ஆஞ்சநேயன் இடத்திலிருந்து இந்த பேச்சு வந்தவுடன், உன்னுடைய திருஷ்டியால் அவர்கள் பாபாத்மாக்கள் என்றே வைத்துக்கொள். என்னுடைய திருஷ்டியில் இவர்கள் ஒரு பாபமும் செய்யாதவர்கள் என்றார். மேலும் தொடர்ந்து இப்படி
ஏன் சொல்கிறேன் தெரியுமா? லோகத்தில் எல்லோரும் தப்பு செய்தவர்களே, தப்பு செய்யாதவர்கள் இல்லை. அதனால் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க யாருக்கும் உரிமை உண்டு. அதிலும் ராவணனின் கட்டளையை பரிபாலனம் பண்ணினார்கள். விபீஷ்ணனின் ராஜ்யம் என்றாலும் அவன் சொல்வதை கேட்பார்கள். இவர்களாக சுதந்திரமாக என்னை மிரட்டினார்களா? ராமன் கானகம் வர காரணமான மந்தாரை என்றால் கூனி பரமாத்மா மன்னித்தானே. இவர்கள் சிக்ஷித்தால் பரமாத்மா பொறுத்துக் கொள்வான். ஆகையால் என் திருஷ்டியினால் இவர்கள் நல்லவர்களே என்று காருண்யத்தோடு பேசினார். இப்படி காருண்யத்தால் விசேஷமாக ஆட்கொள்வதே சிறந்தது. தப்பு செய்தவர்களை சிக்ஷிக்காமல் அவர்கள் திருந்தும்படியாக அனுகிரகம் பண்ணுவதல்லவா உயர்ந்தது. அவர்களை சிக்ஷிக்கலாமா என்றார். நிக்கிரகமே அறியாத மகாலட்சுமி ராட்சச ஸ்திரீகளெல்லாம் தப்பு செய்தவர்கள் என்று வாதித்தாள். உலகத்தில் தப்பு செய்யாதவர்களே கிடையாது என்று சீதா பிராட்டி சொன்னவுடன் ஆஞ்சநேயனின் முகம் வெளுத்து விட்டதாம். குறிப்பறிவதில் சீதா வல்லவர். என்ன ஆஞ்சநேயா, உன் ராமன் தப்பு பண்ணவில்லை என்று நினைத்தாயா? ராமனும் தப்பு பண்ணியவன் தான் என்றார். எல்லோரும் தப்பு பண்ணியவர்கள் என்றால் அதிலும் ராமனும் அடக்கம் தானே. 10 மாத காலம் மாற்றான் மனையில் என்னை நிராதரவாக விட்டு வைத்தானே. நிராதரவாக காமந்தகனின் வீட்டில் கற்பை காப்பாற்றிக் கொண்டு இருக்க முடிவது எவ்வளவு சிரமம். இத்தனை நாட்கள் தாமதித்தது அவன் தப்பு இல்லையா என்று கேட்டாள் அன்னை. ஆமாம், நியாயம்தான். இவ்வளவு நாள் ராமன் விட்டு வைத்தது தப்பு என்று ஒத்துக்கொண்டான். மறுபடியும் ஆஞ்சநேயன் முகம் வெளுத்து விட்டது. அதையும் பார்த்தால் சீதா பிராட்டி. இப்போதும் உன் சந்தேகம் புரிகின்றது. நான் என்ன தப்பு செய்தேன் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றாய். எல்லோரும் தப்பு பண்ணியவர்கள் என்றால் அதிலும் நானும் அடக்கம் தானே. நானும் தப்பு பண்ணியவளே. தன் கணவன் எப்படி இருந்தாலும் அவனை பற்றி மற்றவர்களிடம் விமர்சிப்பவள் உத்தம பத்தினிக்கு அழகல்ல. என் கணவன் என்னை 10 மாதம் மாற்றான் வீட்டில் விட்டு வைத்தான் என்று உன்னிடம் நான் குறை சொன்னது நான் செய்த தப்பு என்றான். ஆஞ்சநேயனும் ஆமாம், இதுவும் வாஸ்தவம் தானே என்றான். நான் செய்த தப்பு என்ன என்று கேட்டான். இவர்களை அடிக்கிறேன் உதைக்கிறேன் என்று சொல்கிறாயே, அது நீ பண்ணிய தப்பு. ராமனின் கட்டளையை மீறி நீ ஒரு காரியம் செய்வாயா? அதேபோல் இவர்கள் அவர்களின் அரசனான ராவனின் கட்டளையை பண்ணினார்கள். அதனால் இவர்கள் தப்பு செய்தவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இவர்களும் நல்லவர்களே. அப்படிப்பட்ட இவர்களை தண்டிக்க நினைத்தது நீ செய்த தப்பு என்றார். பராசர பட்டர் குணரத்ன கோஷத்தில் ராமனின் கோஷ்டி சீதா பிராட்டி கோஷ்டி 2ஆக பிரிக்கின்றார். ராமன் தன்னிடம் வந்து சரணம் புகுந்தவர்களுக்காகத்தான் அபயம் அளித்தான். விபீஷ்ணன் சரணாகதி பண்ணினான். காகாசுரன் வந்து விழுந்ததையே சரணமாக கொண்டு அனுகிரகம் பண்ணினான். சீதா பிராட்டியோ நனைந்த கை உளராமல் இருக்கும் பொழுது ராட்சச ஸ்திரிகள் தன்னை மிரட்டி கொண்டிருக்கும் போது அத்தனை பேரையும் ஆஞ்சநேயரிடம் காப்பாற்றி விட்டாள். எனவே மகாலட்சுமியின் காருண்யம் பகவானுடைய காருண்யத்தை காட்டிடுமே உயர்ந்தது. ஓம் சுந்தரகாண்ட நாயகனே போற்றி போற்றி. அடுத்ததாக ஒரு சிறிய பாடல் 1. ஸ்ரீராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான். வெத்தலையில மாலை கட்டுங்களேன்,
உங்க வேண்டுதல சொல்லிவட மாலை கட்டுங்களேன். வெத்தலையில மாலை கட்டுங்க, மாலை கட்டுங்களேன். உங்க வேண்டுதல சொல்லிவட மாலை கட்டுங்களேன். துளசியிலே கொழுந்தெடுத்து காத்து கட்டுங்களேன். துளசியிலே கொழுந்தெடுத்து காத்து கட்டுங்களேன். சோஸ்திரத்தை சொல்லிவட மாலை கட்டுங்களே. ராம சோஸ்திரத்தை சொல்லிவட மாலை கட்டுங்களே. ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான். கோடி பணம் கேட்பதிலே மாருதி ராஜா, அவன் கொட்டும் பணி நேரத்திலே பூத்திடும் ரோஜா. கோடி பணம் கேட்பதிலே மாருதி ராஜா, அவன் கொட்டும் பணி நேரத்திலும் பூத்திடும் ரோஜா. ராம ஜெயம் சொன்னான் அவன் வந்து நிற்பானே. ராம ஜெயம் சொன்னான் அவன் வந்து நிற்பானே. ராமநாத சாமி மேலே பாடி நிற்பானே. அவன் ராமநாத சாமி மேலே பாடி நிற்பானே. ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான். ஆசையெல்லாம் வேறறுத்த அற்புத சாமி, அவன் ஓசை தரும் மணி இழுக்கும் வாள் கொண்ட சாமி. ஆசையெல்லாம் வேறறுத்த அற்புத சாமி, அவன் ஓசை தரும் மணி இழுக்கும் வாள் கொண்ட சாமி. காற்றடிச்சா புயலடிச்சா கலங்கிடலாமா. காற்றடிச்சா புயலடிச்சா கலங்கிடலாமா. கட்டி தந்த மனசிற்கு தவித்திடலாமா. அவன் கட்டி தந்த மனசிற்கு தவித்திடலாமா. ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான். பொட்டு வச்சே பூஜை செஞ்சாலே, அவன் எட்டடி வச்சே காச கதவ தட்டி நிற்பானே. பொட்டு வச்சே பூஜை செஞ்சாலே, அவன் எட்டடி வச்சே வாச கதவ தட்டி நிற்பானே. எட்டெழுத்து ராமனுக்கு பாட்டி செய்தாலே. எட்டெழுத்து ராமனுக்கு பாட்டி செய்தாலே, அவன் மெல்ல வந்து தாளமிட்டு கேட்டு நிற்பானே. அவன் மெல்ல வந்து தாளமிட்டு கேட்டு நிற்பானே. ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான். கும்மி கொட்டு தாழங்கள் போடு, எங்கள் கோமகனா மாருதிக்கு சரணங்கள் போடு. கும்மி கொட்டு தாழங்கள் போடு, எங்கள் கோமகனா மாருதிக்கு சரணங்கள் போடு. நம்பி வந்து நல்லதை கேளு. நம்பி வந்து நல்லதை கேளு. இனி வெம்பி வெடிக்க தேவையில்லை, வெற்றி உன்னோடு. இனி வெம்பி வெடிக்க தேவையில்லை, வெற்றி உன்னோடு. ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான்.
जय जय हनुमान, जय जय हनुमान। सर्वत्र चंद्रमूर्ति की जय, सद्गुरु महाराज की जय, आंजनेय स्वामी की जय। நன்றிகள் அம்மா. அடுத்து ஒரு சின்ன ஆராய்ச்சியோட முடிச்சிடலாம். லதா தினகரம்மா ஒரு 5 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷத்துக்குள்ள ஆரத்தி பாடல் பாடி முடிச்சிடலாம். லதா தினகரம்மா இந்த வரேன். 4 நிமிஷம் தான் இருக்கு. ஆரத்தி பாடி சின்னதா பாடிருங்க. रामचंद्राय जनकराज राज मनोहराय मामकाबुद्धनाय महितमंगलम् कौसलेशाय मण्डकासदासभूषणाय वासवादिविनतसद्भक्तमङ्गलम् चारुकुङ्कुमोपेन सन्दनादिसच्चिताय हारकटकशोभिताय भूरिमङ्गलम् ललितरत्नकुण्डलाय तुलसीवनमालिकाय जलजशत्रुसदेहाय चारुमङ्गलम् देवकी सुपुत्राय देवदेवतोमाय चारुजागगुरुवराय भव्यमङ्गलम् पुण्डरीकाक्षाय पूर्णचन्द्राय अण्डजातवाहनाय अतुल्यमङ्गलम् विमलरूपविदितवेदवेदवेदविद्याय भुजनसिद्धकामिताय शुभकमङ्गलम् रामदासमृदुलहृदय तामरसनिवासाय सुमनिदत्तगिरिवराय सर्वमङ्गलम् सर्वमङ्गलम् सर्वमङ्गलम्। आंजनेय स्वामी की जय, रामचंद्रमूर्ति की जय। நன்றிகள் அம்மா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, सर्वे जना सुखिनो भवन्तु, सर्वलोका समस्ता सुखिनो भवन्तु। ஓம் தஸ்ஸத். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள்.